ரியாத்திலிருந்து முகமது யூசுப் கேட்குறாரு, தலாக்கான வீட்டில் போய் அந்த பெண் வீட்டார் யாரும் பேசக்கூடாது, உறவுகள் பேசக்கூடாது, நல்லது கெட்டது கலக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு பிரச்சனை ஏற்படுது, பிரச்சனை ஏற்பட்டு விவாகரத்து ஏற்பட்டுருது. விவாகரத்து ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த இவன் தலாக்கு விட்டுறான்னு வைங்க, கணவன் சைட்லேருந்து தலாக்கு விட்டுறான். அப்போ அந்த மனைவி பாதிக்கப்படுறான். பாதிக்கப்படும் போது அந்த மனைவியுடைய குடும்பத்தார் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவன்கிட்ட எந்த உரம் வச்சுக்கிறாதையே, உறவினராக கூட இருப்பான். கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது உறவினராக இருந்து கூட கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க, அந்த வீட்டுக்கு போகாதீங்க, தண்ணி கூட கொடுக்காதீங்க, நல்லது கிட்டதை கலந்துக்கிறாதீங்க, கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்களே, இது சரியான்னு கேட்குறாங்க. இதில் ரெண்டு விஷயம் அதில் இருக்குது. அதாவது விவாகரத்து என்பது மார்க்கம் அனுமதிச்சிருக்கிறதுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. பெண்கள் சைடுக்கும் மார்க்கம் அனுமதிச்சிருக்கிறது, ஆண்கள் சைடுக்கும் மார்க்கம் அனுமதிச்சிருக்கிறது. இவங்களும் விவாகரத்து வாங்கிக்கிறலாம், அவங்களும் வாங்கிக்கிறலாங்கிறது மார்க்கம் அனுமதித்த ஒரு விஷயம். இந்த அனுமதிச்சதுங்கிறது மார்க்க அனுமதின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், உலகத்தில் அது செல்லும்னு இருந்தாலும் அல்லாவுக்கு அது சரியாக இருக்குமான்னு ஒரு பார்வையாக இருக்குது. ஒரு மனைவியை எந்த ரீசனும் இல்லாமல், அவன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லாமல், ஒரு காரணம் இல்லாமல் ஒருத்தன் என்ன செய்கிறான், விவாகரத்து பண்ணுறான். இப்போ இது மார்க்கத்தில் விவாகரத்துக்கு அனுமதி இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியுது இவன் செய்கிற விவாகரத்துக்கு தப்பு. இவன் போய் வேறு ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டு தான் வேணாங்கிறான். இந்த பெண்ணை விவாகரத்து செய்வதற்கு ஏற்றவாறு இவள்கிட்ட எந்த மிஸ்டேக்கும் இல்லை, நல்ல குடும்பத்தில் ஒட்டி நல்ல பெண்ணாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா, அவளை போய் செஞ்சிட்டான்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அது அநியாயமாக இருந்தால், மார்க்கப்படி அவனுக்கு உரிமை இருக்குங்கிற விஷயம் வேறு. ஆனால் நம்ம சம்மந்தப்பட்டவனுக்கு தெரியும் இது சரியான விவாகரத்தா அநியாயமான விவாகரத்தான்னு தெரியத்தானே செய்யும். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இப்படி பாவி அநியாயத்துக்கு ஒரு பொண்ணு வாழ்க்கை வீணாகிட்டியடா, எந்த தப்பும் இல்லையடா, ஒழுங்காக வாழ்ந்துருக்கலாம், அவன் இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டு அதில் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி, அப்போ நீ என்ன செய்கிற, இந்த பொண்ணை வேணாங்கிறதுக்காக வேண்டி ஏன்டா இப்படி பழி சுமத்தி பொய் சொல்லி விவாகரத்து செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது, அதனால் மன ரீதியாக அவங்க பாதிக்கப்படுவாங்களா படமாட்டாங்களா? படுவாங்க. அப்போ மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கிற அளவுக்கு இவனுடைய இது அநீதியானதாக இருக்குமே. ஆனால் சட்டப்படி செல்லத்தக்கதும் கூட செல்லத்தில் அநியாயமாக இருக்கும். உலக சட்டப்படி அதை செல்லும்னு மார்க்கம் ஆக்கி வச்சுருக்குது. வச்சா கூட அது சிலர் அந்த குடும்பத்து பார்வையில் பார்த்தோம்னு சொன்னால் இவன் அநியாயம் பண்ணுறான், இவன் பக்கம் தான் தப்பு இருக்குது, இது இந்த விவாகரத்து செஞ்சுருக்க தேவையே இல்லை, இவன் செய்கிற எல்லாமே பொய்யா இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது அந்த பெண்ணுக்கு கோபம் வரும். பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு பெண்ணுடைய அப்பனுக்கு கோபம் வருமா இல்லையா? கோபம் வரும். அவங்க குடும்பத்தாருக்கு கோபம் வருமா இல்லையா? கோபம் வரும். அந்த கோபத்தின் அடிப்படையில் இவனோட இப்படி ஒரு அநியாயம் செஞ்சவனோட நான் உறவு வச்சுக்கிற மாட்டேன்னு சொல்வார்களே. ஆனால் அந்த ஒரு உரிமை அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. பாதிக்கப்பட்டவர்கள் அல்லாட்ட கையேந்திரதுக்கு உரிமை இருக்கிறது. அதே நேரத்தில் விவாகரத்து பண்ணுறான், நம்ம பார்த்தாலே தெரியுது இந்த பொண்ணு சரியாக நடக்கலை, இது நம்மளாக இருந்தாலும் விவாகரத்து பண்ணிடுவோம் அப்படி ஒன்று இருக்குன்னு வைங்களேன். அது மாதிரி ஒன்று செஞ்சுருந்தான்னா அவனை வெறுக்க முடியுமா? அவனை பகைக்க முடியுமா? நீங்களும் எத்தனை செய்வீங்க? அந்த மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தால், நீங்களும் அதை செய்வீர்களாக இருந்தால், நீங்களும் செய்கிற ஒரு விஷயத்தை அவன் செய்திருப்பானே, ஆனால் அவனை வெறுக்கலாமா நீங்கள்? சரி, இந்த பொண்ணு நம்ம இருந்தாலும் செஞ்சு தான் இருப்போம், இந்த பொண்ணு கொஞ்சம் ஒழுங்காக நடந்திருக்கணும், விவாகரத்து அளவு கொண்டு போனது இந்த பொண்ணு தான் காரணம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரிய வந்தால், அப்போ இந்த சொந்தம் அதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. நீங்கள் எப்போ அவனோட பழகலாம், பேசிக்கிடலாம். இவன் ஒரு அநியாயம் பண்ணலை, சரியாக தான் செஞ்சுருக்கிறான், அவனுடைய நடவடிக்கையில் தப்பு இல்லை. அப்போ நடவடிக்கைகளில் தப்பு சரிங்கிற வகையில் ஒரு முடிவு எடுக்கலாம். பொதுவாக விவாகரத்து நடந்தவனு அப்படி டோட்டலாக அறுத்துட்டு போகிறதுங்கிறது கிடையாது. அதில் உள்ள நியாய அநியாயங்கள் குடும்பத்தாருக்கு தெரியும். இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் இவன் அநியாயமாக பண்ணியிருக்கிறான், கடுகளை இவன்ட்ட நியாயமே இல்லை அப்படின்னா அதுக்காக எவ்வளோ செலவழிச்சிருப்பாங்க. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ காசு சேர்த்து கஷ்டப்பட்டு அவ்வளோ பண்ணி செலவு பண்ணி இப்படி பலவிதமான வேலைகள்லாம் செஞ்சு இருந்து அந்த பெண் இப்படி தெருவில் நடுத்தர நிப்பாட்டி விட்டானே, இனி ஒரு வாழ்க்கை புதுசாக கிடைக்குமா, ரெண்டாவது வாழ்க்கைங்கிற ஒரு லேசாவாக இருக்குது, இப்படியெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடியவர்களுக்கு அதுக்கு காரணமானவன் மீது என்ன செய்யும், அது மனசு ஆடுற வரைக்கும் அந்த கோபம் இருக்கத்தான் செய்யும். அந்த கோபத்தின் அடிப்படையில் அவங்க பேசாமையோ ஒதுங்கி இருந்தாங்கன்னு சொன்னால் அதை குற்றம் சொல்ல முடியாது. அந்த பாதிப்புக்கு உள்ளானவங்கள் பக்கம் நியாயம் இருக்கும்போது இப்படி இருக்குது. அநியாயமான முறையில் இல்லாமல் நியாயமாக வாரது பண்ணியிருந்தான்னு சொன்னால் பேசாத, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அல்லாதான் அந்த அனுமதிச்சிருக்கிறான், இவன் நியாயமாக தானே செஞ்சுருக்கிறான், அல்ல அனுமதிச்சும் இருக்கிறான், இவனும் நியாயமாக தான் நடந்திருக்கிறான் என்று நம்மளுக்கு தெரியும்ல. ஊர் உலகத்துக்கு தெரியாட்டான சம்மந்தப்பட்டவனுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த மாதிரி அடிப்படையில் அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதில் தப்பு வராது.